بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அரஃபா தினம் என்றால் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான துல்ஹஜ் பிறை முதல் 10 நாட்களில் பிறை 9 ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய நாள்தான் அரஃபா தின நாளாகும். அரஃபா என்று கூறப்படுவதின் காரணம், ஸ்வர்க்கத்தில் இருந்து உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதலாக சந்தித்த இடம் அரஃபாவாகும். இதனால் தான் இந்த இடத்திற்கு அரஃபா மைதானம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அரஃபா தினத்தின் மாலையில் அரஃபாவிற்கு வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து மலக்குமார்களிடம் புகழ்ந்து பேசுகின்றான். எனது மலக்குமார்களே, எனது அடியார்களை நோக்கி பாருங்கள். அவர்களில் அந்தஸ்து உடையவர்கள், அந்தஸ்து இல்லாதவர்கள் என அனைவரும் பரட்டை தலை உடையவர்களாகவும் புழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்துள்ளார்கள் என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் அதிகமான தனது அடியார்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய தினம் அரஃபா தினத்தை விட வேறு தினம் இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நானும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் அரஃபா தினத்தில் கூறிய சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆகும் என்று. அரஃபா தினத்தின் சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அரஃபா தினத்தன்று நோன்பு வைப்பது முன் சென்ற வருடத்திலும் பின்வரக்கூடிய வருடத்திலும் நிகழ்ந்து விடுகின்ற பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். அரஃபா தினம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது. அன்றைய தினத்தில்தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி கொடுத்தான். இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன், மேலும் நான் உங்கள் மீது என் அருள்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன், இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கூறுகின்றான். எனவே அரஃபா தினத்தின் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து துல்ஹஜ் மாதம் பிறை 9ஆம் நாளான சுன்னத்தான அரஃபா நோன்பை நோற்று அந்நாளில் பாவங்களுக்கு மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்க எல்லாம் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ் நமது அனைத்து பாவங்களையும் மறித்து மன்னித்து கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.